அழகிய சோலைகளின் தேனமுதமும் தென்றலும் பிரிந்த உள்ளங்களுக்கு தீயாய் சுடுகின்றன. வணக்கம் நண்பர்களே. கம்பராமாயணத்தின் அழகிய அயோத்தியா காண்டத்தில் இருக்கும். சென்ற பாடலில் ஆடல் மாதர்களின் அழகும் பார்வையும் கூட ஆண்களின் மனதை எப்படி உருக வைத்தது, உயிரை மெலிய வைத்ததுன்னு பார்த்தோம். இன்பமயமான அயோத்தி நகரின் அழகு அனைவருக்குமே இன்பத்தை தருமா? அங்கே இருப்பவர்களுக்குள் சிலருக்கு அந்த அழகே பெரும் துன்பத்தை தந்தால் எப்படி இருக்கும்? வாங்க, கம்பர் இதை பற்றி கூறும் அடுத்த பாடலை பார்க்கலாம். பொழிவன சோலைகள் புதிய தேன் சில, விளைவன தென்றலும் மிஞிரும் மெல்லென, நுழைவன அன்னவை நுழைய நோவொடு, குழைவன பிரிந்தவர் கொதிக்கும் கொங்கையோ. இந்த அழகு மையமான அயோத்தியிலே இதோ கம்பர் காட்சியை விரிக்கிறார். முதல் வரி, பொழிவன சோலைகள் புதிய தேன் சில. அங்கே சில சோலைகள் இருக்கு. அந்த சோலைகள் என்ன செய்கின்றன? புது புது மலர்களில் இருந்து வடியும் தேனை, அமுதத்தை பொழிகின்றன. கற்பனை செஞ்சு பாருங்க. பூக்கள்ல இருந்து தேன் அப்படியே வழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவ்வளவு செழுமை, அவ்வளவு இனிமை. அடுத்த வரி, விழைவன தென்றலும் மிஞிரும் மெல்லென நுழைவன. இந்த இனிமையான தேனை, இந்த செழுமையை யார் விரும்புவார்கள்? இதோ வருகிறது. தென்றல் மெல்ல வரும் காற்று, தெற்கில் இருந்து வரும் இதமான காற்று. அப்புறம் மிஞ்சிருன்னா வண்டுகள். தென்றலும் வண்டும் என்ன செய்கின்றன? அந்த தேனை, அந்த இனிமையை விரும்பி மெல்லென மெதுவாக மென்மையாக அந்த சோலைகளுக்குள்ளே நுழைகின்றன. இன்பம் தேடி நுழைகின்றன. இப்படி அந்த சோலைகளுக்குள்ளே தென்றலும் வண்டும் நுழையும் போது. அடுத்த வரி, அன்னவை நுழைய, அப்படி அவை நுழையும் போது என்ன நடக்கிறது? யாருக்கு? பிரிந்தவர் கொதிக்கும் கொங்கை. அங்கே யாரோ பிரிந்திருக்கிறார்கள். தங்கள் அன்பானவர்களை பிரிந்து இருக்கிறார்கள். அவர்களின் கொங்கை மார்புகள் என்ன செய்கின்றன? கொதிக்கிறது, பற்றி எரிகிறது. அந்த கொதிக்கும் மார்புகள் நோவோடு குழைவன. அந்த இனிமையான தென்றல் வந்து படும்போது, அந்த தேனின் வாசம் வரும்போது இவங்களுக்கு அது இன்பமாக இருக்கணும் இல்லையா? ஆனால் பிரிந்தவர்களுக்கு அது அப்படியே உல்டாவா மாறிடுது. அந்த இன்பமான சூழலே அவங்க மனசுல இருக்கிற பிரிவின் வலியை, அந்த காமத்தீயை இன்னும் அதிகமாக்கிடுது. அதனால அந்த துயரத்தோடு, நோவோடு, வலியோடு குழைவன் அப்படியே குழைந்து போகின்றன, மெலிந்து போகின்றன, வாடி போகின்றன. பாருங்க, கம்பர் எப்படி ஒரு காட்சியை அமைக்கிறார்னு. சோலைகள் தேன் பொழிகிறது, தென்றலும் வண்டும் இன்பமா நுழையுது. இது இயற்கை இன்பமா இருக்கிற காட்சி. ஆனா இதே காட்சியை பார்க்கிற, இதே சூழலில் இருக்கிற பிரிந்த மனங்களுக்கு இதுவே பெரிய தண்டனையா மாறுது. அவங்க மார்புகள் கொதிக்குதாம். அந்த இன்பமான தென்றல் படும்போது அது அப்படியே துவண்டு போகுதாம், மெலிஞ்சு போகுதாம். அழகுன்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இன்பம் தராது. மனசு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அழகோட அனுபவமும் இருக்கும்னு கம்பர் எவ்வளவு அழகா ஆழமாக சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா? ஆஹா, இயற்கையின் இன்பம் கூட பிரிந்தவர்களுக்கு துயரத்தை தரும் என்பதை சில வரிகளில் அழுத்தமான சொற்களில் உணர்த்திவிட்டார் கவி சக்கரவர்த்தி. அடுத்த பாடலில் சந்திப்போம்.